விகடன் பத்திரிகை அதுக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் அந்த இதையே அவங்க வலைதளத்தையே இது பண்ணிட்டாங்க, தடை செஞ்சிட்டாங்க. அப்போ நம்மளே என்ன சொன்னோம், அது போட்ட ட்ரம்ப்பு ஃபோட்டோவையும் கையில் விலங்கு மாட்டின மாதிரி மோடி போட்ட ஃபோட்டோவையும் நியாயப்படுத்த விரும்பலை. அது ஒரு பிரதமர் மரியாதையாக பண்ணணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பொதுவாக அந்த கார்ட்டூன்கிறது கேலி சித்திரம், அது எல்லா பத்திரிகையிலும் அந்த காலத்திலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் போட்டாங்க. சட்டப்படி மனசாட்சிப்படி வேறு. மனசாட்சிப்படி நம்ம பிரதமரை நம்ம அவமானப்படுத்தலாமா? அதுவும் ட்ரம்ப் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு கையில் விலங்கு போட்ட மாதிரி போட்டுடலாமா அப்படிங்கிறது நம்ம மனசாட்சி சொல்கிற விஷயம், தப்பு. ஆனால் சட்டம் வேறு சொல்லு. சட்டம் ஒரு வலைதளத்தை நீங்கள் வந்து முடக்குவதாக இருந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக அதை செயல்படணும். இது வந்து ஒரு மீடியா அவங்க கருத்தை ஒரு கேலியாக சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் முடக்கினது சட்டப்படி செல்லாதுன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. இதில் என்ன பண்ணார், அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எல் முருகன் தான் மந்திரி அந்த செய்தித்துறைக்கு. உடனே அவர் இது பண்ணிட்டார். அவருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேணாமா, ஒரு விளக்கம் கேட்க வேணாமா? சட்டத்துக்கு முன்னாடி போனால் அது கேலிக்குரியதாக அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாதா எல் முருகனுக்கு? நீங்கள் வக்கீல்னு வேறு சொல்லிக்கிறீங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், இது நீங்கள் போங்க கோர்ட்டுக்கு போனால் உடஞ்சி போயிடும்னு சொன்னேன். இன்றைக்கி உங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் தடையை நீக்கிட்டு உடனே இதை கொடுத்துருங்கன்ட்டாங்க வலைதளத்தை. அந்த குறிப்பிட்ட கார்ட்டூனை நீக்குங்கன்ட்டாங்க. அவ்வளோதானே. நீங்கள் சொல்லியிருந்தா அங்கே ஒரே ஒரு ஃபோன் விகடனுக்கு தடை பண்ண போகிறேன் நீக்கலையான்னா நீக்கியிருப்பாங்க. அதனால் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி சட்டத்துக்கு எதிராக கொண்டு போய் இப்போ நீங்கள் போட்ட ஆர்டரை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நீக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தானே அசிங்கம். அதனால் நாட்டுப்பற்று எல்லாருக்கும் வேணும். தேசத்துக்கு எதிராக யாரும் நடக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் அதை செய்யணும். நீங்கள் வந்துக்கிட்டு சட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது மாதிரி வருங்காலத்தில் அசிங்கப்படுத்திக்காதீங்கிறத பிஜேபிக்கு நாங்கள் அறிவுரையாக கூற விரும்புகிறோம்.